ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ இவங்களோட ஃபைனல் பார்ட். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இந்த எஃப்எஃப் நான் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. இவ்வளோ தூரம் இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்மீஸ்க்கும் எனக்கு ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ். இந்த எஃப்எஃப்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணியிருக்கீங்க இன்ஸ்டாவில் அக்கா இந்த எஃப்எஃப் எப்போ போடுவீங்க அப்படி சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா, இவ்வளோ தூரம் இந்த எஃப்எஃப்பை கொண்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச்டா. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஐ லவ் யூ ஸோ மச். என்னால் இது மட்டும் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அண்டு நம்ம டெலிகிராம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இன்ஸ்டா ஐடி எப்பவுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் பேசலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் இயரில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி போயிருக்கும், குட்டி ரொமான்ஸு. நீங்கள் லவ் மேக் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் அண்ணான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க, இவங்க உங்களை போட்டு அடிச்சிருப்பாங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் இவங்களோட சீக்ஸில் பிடிச்சிட்டு அப்படியே உன்னை பார்க்குறீங்க. இவங்க லைட்டாக டியர்ஸ் வந்திருக்காம, ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்களுமே அப்படியே டியோஸோட தான் இவங்களோட ஐயா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான், அம்மு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை கேட்பியா? அப்படியே இவங்க உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறீங்க. இவங்க சொல்லுடி, கேட்குறேன். இவங்க இதெல்லாம் வெட்டுலாமே, இதெல்லாம் வெட்டுடா ப்ளீஸ், எனக்காக அம்மு இதெல்லாம் விட்டுரு. நம்ம எங்கேயாவது போயிடலாம், யாருமே வேணாம், நீயும் நானும் மட்டும். ப்ளீஸ், நீயும் நானும் மட்டும் எங்கேயாவது போயிடலாம். நீ அதானே ஆசைப்பட்ட, நீயும் நானும் மட்டும் இருக்கணும்னு. இந்த ஊரை விட்டே போயிடலாம். நீயும் நானும் புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மோ ப்ளீஸ், நம்ம 2 பேத்துக்குள்ளே யாருமே வர வேணாம். ஈவன் நான், ஜின்னண்ணா, ஏன் அண்ணா, யாருமே வர வேணாம். நம்ம 2 பேரும் மட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா, எனக்காக இது மட்டும் பண்ணு. நீ இதெல்லாம் விட்டுரு. உன் பேர் நியூஸ்லலாம் வருது, எனக்கு அது வேணாம். ப்ளீஸ் எனக்காக விட்டுரு. நீ என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ளீஸ். இவங்க உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இவங்கக்கிட்ட லிட்டரலி கெஞ்சிட்ருக்கீங்க. ப்ளீஸ் அம்மு, இந்த ஒரு தடவை நான் சொல்கிறது கேளு அம்மு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இவங்க அப்படியே உங்களே தான் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இவங்க இனிமேல் தான் பார்க்குறீங்க. இவங்க அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இவங்க பேசுகிறது கேட்குதா? என்கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவங்க ப்ளீஸ், இவங்க அம்மு நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? அம்மு பேசாரணும், எதையாவது சொல்லு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்க போகிறான். அப்போ நீங்கள் அவன் ஹேண்டை பிடிக்கிறீங்க. நான் சொன்னதுக்கு பதிலே சொல்லலை இவங்க. அம்மா கையை விடு இவங்க. அப்போ எனக்காக நீ மாற மாட்டியாடா? மாறவே மாட்டல்ல. அம்மோ கையை விடு. சொல்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. முடியுமா முடியாதா? விசாரணும், எதோ சொல்லிட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை தட்டி விட்டு, முடியாதுடி, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன் அம்மு, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ப்ளீஸ் அம்மு, நான் ஒன்று மாத்துறேன்டா ப்ளீஸ், நீயும் நானும் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் செம்ம கோமா உள்ளே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அப்போ நீங்கள் தான் அண்ணா அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு இவங்க முன்னாடி போய் நிற்கிறீங்க. இவங்க ஒரு ஸ்மோக்கோட அப்படியே நம்ஜுனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ஜுன்,
ஆ வயன் எப்படி இருக்க? ஆ இவன் கூட இருந்தா நீ எப்படி இருப்ப? அண்ணா இப்போதுக்கு நீங்க வந்த. ஆஹா நல்லா இருக்கு வயன். எதுக்கு வந்தண்ணா? உன் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான் பாரு, உன் புருஷன். அவன் என்ன பண்ணிட்டு வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே திரும்ப யோங்கியை பார்க்குறீங்க. யோங்கி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி அப்பாவே வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போது நம்ஜூன் மூஞ்சி புத்தோ மூஞ்சி மாறுது. யோங்கி நீ செம்ம நடிக்கிறடா, பேசாம இந்த டாக்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு நடிக்கிறதுக்கு போடா, செட் ஆகும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் அண்ணா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எதுவுமே பண்ணல, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, தவிச்சது வீட்டை விட்டு போங்க. ஹேட்ஸ் ஆஃப் வயன், நான் வீட்டை விட்டு போகணுமா? இங்கே பாரு, அவனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, இதுலேருந்து நீ போயிடு அப்படி சொல்லிக்கிட்டே நம்ஜனா இவங்க கிட்ட வந்து இவங்களோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நம்ஜனா முன்னாடி போயிட்டு அண்ணா விட்டுருண்ணா ப்ளீஸ், அவனை விட்டுரு, நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறோம், எங்களை ப்ளீஸ் எங்களை வாழ விடுங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இதை இவங்க பார்த்த உடனே நம்ஜன் கையை விட்டுட்டு அப்படியே உங்களை வந்து தூக்குறான். ஏ வயன், புத்தி கிட்டு போச்சா உனக்கு? என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு? அம்மோ ஆமோ இங்கேருந்து போயிடலாம், நான் தான் சொன்னேன்ல போயிடலான்னு, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. வாடா போயிடலாட்டா ப்ளீஸ்டா, அம்மோ ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் செய் ப்ளீஸ் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் இங்கே கெஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ஜன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது உங்கள் மேலே. ஏ வயன், என்ன இவனுக்காக கெஞ்சிட்டு இருக்க என் முன்னாடி? ஆமாம், நான் அப்படி தான் கெஞ்சுவேன். பிகாஸ் எனக்கு இவன் வேணும், நீங்கள் எனக்கு யாருமே வேணாம், எனக்கு என் அம்மா மட்டும் போதும். உங்கள் காலில் கூட விழுகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுருங்க. அவள் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டான், நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், அவள் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆரம்பனாக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. இங்கே பாரு வயன், இது அரெஸ்ட் வார்னிங், அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க யோங்கிய, புரியுதா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு கத்துறான். அப்போ நீங்கள் அப்படியே டிஆர்எஸ் நம்ஜனை பார்க்குறீங்க. ஐம் சாரி வயன், நீ என்னதான் பேசினாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ யோங்கிய அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ், நான் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு வரீங்க. அப்போது ஜின்னும் தாயாங்கும் அப்படியே என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தாயாங் தான் நம்ஜன் கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து கூட்டு போகிறீங்க. ஏண்டா உனக்கு தெரியாதா? ஆனால் நான் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ தாயாங்க ஒரு பக்கமோ நீங்கள் ஒரு பக்கமோ நம்ஜனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஆரம் அப்படியே இவங்க வெளியே போகிறதுக்காக கால் எடுத்து வச்சுருப்பான். அப்போ அவங்க சவுண்டை கேட்டோன்னு அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறான். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை நீ கேட்டுட்டு இவங்க கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நம்ஜன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்போ இவங்க உங்களை பார்க்குறான் என்னன்ற மாதிரி. இவனை அரெஸ்ட் பண்ணு, கொல்லு, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் கடைசியாக இந்த கேள்வியாவது கேட்டுட்டு போ, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு நீ ஒரு தடவை கேட்டியா? ஒரு தடவை கேட்டியா? ஒரு தடவை கேட்டியாண்ணா? இவன் ஏன் இப்படி மாறினா, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு தடவை அட்லீஸ்ட் உன் மைண்டில் ஒரு தடவை தோணியிருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் நம்ஜனுக்கே இந்த தாட் வருது. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இவங்களோட ஹேண்டை லைட்டாக ரிலீஸ் பண்ணுறான். என்ன இப்போ யோசிக்கிறியாண்ணா, நம்ம கேட்டிருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு? என் அம்மா எப்படி மாறினா தெரியுமா, உங்கள் அப்பா அம்மா நல்லா தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிஆரி ஐஸோட அப்படியே இவங்க பார்த்துக்கிட்டே சொல்கிறீங்க. இவங்களுக்கு அப்படியே கோவம் வருது. அவன் ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது. அவன் நீங்கன்றனால அப்படியே அவன் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஜின் வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஜின்னா நீங்கள் சும்மா இருங்க, இது தெரிஞ்சே ஆகணும். என்ன
ஒருத்தன் எந்த தப்புமே செய்யலை, அவனை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன அப்பா அம்மாவா? அப்பா அம்மாவை கொன்னது இவதான். ஆமாம், இவன் தான் கொன்னான். அதுக்கு என்ன ஸ்டோரின்னு அதை கேட்டிங்களா? சும்மா ஏதோ ஒன்று யாரோ வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கண்ணா நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுவீங்களாண்ணா? வயன், இப்போ என்னதான் சொல்ல வர? அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜன் செம்ம டென்ஷனில் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு டைம் ஆச்சு, தயவுசெய்து சொல்கிறியோ இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு போட்டா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜன் கத்துறான். அப்போது நீங்கள் அப்படியே நம்ஜனை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அழுதுகிட்டே இவங்கியோட பேக் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்கி உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், பிளிங்க் பண்ணாமல் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனோட ஐஸ் வர எங்கேயுமே போகலை. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே நீங்களும் இவங்கிய மட்டும்தான் பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு இப்போ நம்ஜுனை பார்க்குறீங்க டியர் ஐஸோட. இப்போ நம்ஜுன் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கான். இவங்கியோட ஸ்டோரி கேட்டக்கப்புறம் நீங்கள் சொல்லி முடிச்சக்கப்புறம் இவங்க உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, அம்மு உனக்கு உனக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் தெரியும் அம்மு, அம்மு என்னை விட்டு போயிட மாட்டல்ல? இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டக்கப்புறம் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? அம்மு அம்மு ப்ளீஸ் அம்மு என்னை விட்டு போயிடாதண்ண. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நான் வேணும்னு எந்த தப்பும் பண்ணல அம்மு. அம்மு அம்மு என்னை பாரும்மு, நான் எந்த தப்பும் பண்ணல அம்மு. அம்மு ப்ளீஸ் டி என்னை பாருடி அப்படி சொல்லிட்டு அவன் உங்கள் சீக்ஸை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் இவங்க அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அம்மு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு இப்போ அப்படியே திரும்பி நம்ஜுனை பார்க்குறீங்க. நம்ஜுன் அப்படியே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பேசலன்னு தெரில. அப்போது நீங்கள் தான் நம்ஜுனை நான் கிட்டே போயிட்டு, பாத்தியா இவனை பாத்தியா, இவன் தான் நான் ரியல் கேரக்டர், இவன் தான் ரியல் யோங்கி. நீ பார்த்த யோங்கி வேற, இவன் இப்படி தான் இருப்பான், இதுதான் ரியல் சுகா. புரியுதா உனக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ஜன் கிட்ட சொல்கிறீங்க. நம்ஜன் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் டியாரேஸோட நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு டைட் ஹக். அவள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் பேக் ஹக் கூட பண்ணல. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு டைட் ஹக் பண்ணிவிடு. இப்போ அவன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க நம்ஜுனை. இப்போ கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான். போயிட்டு அப்படியே திரும்பி அவங்கள பார்த்து, ஐம் சாரி வயன், ஐம் சாரி சுகா, உனக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹாப்பியாக இருங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் அப்படியே திரும்பி அவன் டியோஸை வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாமல் அவன் அப்படியே போயிடுறான். அப்போ ஜிமின் தான், ஹயோங் என்ன நீங்கள் தனியாக வரீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். டே வாடா பேசாம அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் அமைதியாக காரில் ஏறி உட்காந்துக்கிறான். ஜிமின் எதுவுமே புரியாமல் இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். இப்போ நீங்கள் தான் சுகாவை அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. சுகாவும் உங்களை பேக் ஹக் பண்ணுறான். அப்போ அங்கேருந்து தயாங் ஓடி வந்து உங்கள் 2 பேரும் சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு அவன் அழுதுட்ருக்கான். நீங்களும் அழுகுறீங்க. சுகா உங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் 3 பேரும் இப்படி இருக்கிறத ஜின் தூரத்துலேருந்து பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அவன் அப்படியே பார்க்குறான். அப்போது நீங்கள் தான் ஜின்னல்னா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அப்போ ஜின் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஓடி போய் ஜின்னையும் ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் அண்ணா, நீங்கள் இல்லைண்ணா இன்னைக்கு நான் என்ன இருப்பேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு, அண்ணா நான் சொன்ன பிளான் பண்ணலாம் வயன், உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கோ போகலாம் அப்படி சொல்கிறான். அப்போது சுகா என்னன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ நீங்கள் போயிட்டு சுகாக்கு வேண்டிய திங்ஸ், உங்களுக்கு வேண்டிய திங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக இருக்கீங்க. இப்போ சுகா தான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. தயாங் உங்களை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை காரில் ஏற்றி விடுறான். அப்போ சுகா, தயாங் நீ வரலையா? எல்லாண்ணா நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் ஜங்கு கூட ஹாஸ்பிட்டல் போகிறேன். இங்கேருந்தே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறான். அப்போது நீங்கள் தாங்க ஹக் பண்ணிட்டு பாய், நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். தெரியும்டி தெரியும், அப்பப்போ என் அண்ணா கூட ஜல்தா பண்ணணும்ல, அதனால தானே மிஸ் பண்ணுறேன். லூசு போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தாங்க அடிச்சுட்டு சரி அப்பப்போ கால் பண்ணு. எதுக்குப்பா? உன் புருஷனை திட்டுறதுக்கா? நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தேவங்கிட்ட பாய் சொல்லிட்டு இப்போ நீங்கள் காரில் இருக்கிறீங்க. ஜின் தான் கார் ஓட்டுறான். நீங்களும் சுகாவும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜின்னா நேராக சுகாவோட பழைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது சுகா அப்படியே திரும்பி வயனை பார்க்குறான். வயன் சுகாவோட ஹேண்டை டைட்டாக கிரிப் பண்ணிட்டு நான் இருக்கேன் அன்ற மாதிரி சொல்கிறான். அப்போது சுகாக்கு ஹேண்ட்லாம் பயங்கரமாக ஷிவர் ஆகுது. அந்த வீட்டை பார்த்தாலே அவனுக்கு அப்படி தான் ஆகும். அது உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கி அங்கே நிற்கிறீங்க. சுகாவும் இறங்கி உங்கள் பக்கத்தில் உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஜின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறான். அப்போ நீங்களும் எஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னா அப்படியே போய் அந்த வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுறாரு. அப்போ சுகா அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறான். அப்போ நீங்கள் சுகாவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த வீடு நம்மளுக்கு வேணாம், நம்ம புதுச்சாமி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? உனக்கு இந்த மெமரிஸ் எதுவுமே இருக்க வேணாம், எல்லாத்தையும் அழிச்சிடு, நீ நான் மட்டும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சுகாவும் அப்படியே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்மர்க்கோட உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே ஒரு 5 years ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஒரு பெரிய மால், அந்த மால்குள்ளே இருந்து நீங்கள் தான் வெளியே வரீங்க. உங்கள் கையில் குட்டி பேபி பார்க்க அழகாக இருக்குது. அது கூட கொஞ்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி 2 ஜீவன் நீங்கள் பண்ண ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. பாவமாக இருக்குது, தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அப்பா கை வலிக்குதுப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்னால சுத்தமாக முடியலப்பா, ஏன்பா நம்ம அப்படி பண்ணுது அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன்தான் யூங்கி கிட்ட அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ யூங்கி டே வாய மூடுறா, அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உனக்கே தெரியும், ஏன்பா நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன்தான் புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். யூங்கி ஒரு ஸ்மைலோட போகிறவங்களே பார்த்துட்டு இருக்கான். யூங்கி இப்போ டோட்டலாக மாறிடான். அவன் லாங் ஹேர், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான், ஆர்ம்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக மாறிடான். அவன் பார்க்கவே செம்மையாக இருக்கான். அப்போது நீங்கள் தான் உங்கள் கார்கிட்ட போயிட்டு அப்படியே யூங்கியை திரும்பி பார்த்து ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ யூங்கியும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் உங்கள் பொண்ணை அப்படியே கார் முன்னாடி உட்கார வச்சு அவளை விளையாட்டு காமிச்சிட்ருக்கீங்க. யூங்கி கார் டிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ண ஷாப்பிங் பேக் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறான். அப்போது உங்கள் பையன் அப்பா அப்பா எனக்கு ஏதாவது வாங்கித்தாப்பா, பசிக்குது. சரி சரி கத்தாத, என்னடா வேணும்? அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஒன்று வேண்டா, ஆல்ரெடி உங்கள் அம்மா போன மாதம் ஐஸ்கிரீம் தின்னதுக்கே என்னை வச்சு செஞ்சுட்டா, தயவுசெய்து வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஏதோ கூட்டுக்கால் வாண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போகலாமா அப்படி சொல்கிறீங்க. அப்போது உங்கள் பையனா போகலாமா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். அப்போ யூங்கி உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக கண்ணடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறான், ஏய் என்னடா பண்ணுற பொறுக்கி? இல்லை பேபி, எனக்கு பார்க்க செம்மையாக இருக்கடி, எனக்கு நைட் ஏதாவது கிடைக்குமா அப்படி சொல்கிறான். ஏய் லூஸ் போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே காரில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போ இவங்கையும் காரை ஸ்டார்ட் பண்ணி
எங்கே போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ யூங்கி சொல்கிறான். எங்கேயாவது போங்க, எனக்கும் பசிக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 4 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி உள்ளே நடந்து போகிறீங்க. யூங்கி கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு உட்காந்து சும்மா மெனு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க பையன் உங்ககிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கான், எதையோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் யூங்கியும் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே வரான். அப்போ உங்கள் பையன்தான், அம்மா அப்பா வந்துட்டாருமா, அப்பா கிட்ட சொல்லலாமா, வாயை மூடுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ இவங்க அப்படியே உள்ளே வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் முன்னாடி போய் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் ஃபேஸையும் பார்க்குறான். சரியே இல்லை. அப்போது இவங்கி மின்ன பார்த்து என்னன்ற மாதிரி கேட்குறான். அப்போது அப்பா அது வந்து மின் சும்மா மின் அப்படி சொல்லிட்டு இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ யூங்கிக்கு மைண்டில் யோங்கி இங்கே ஏதோ ஒன்று சரியில்லை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே, ஆமா என்னாச்சுன்னு இப்போ சொல்றியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறான். அப்போ நீங்கள் அது அது ஒன்றும் இல்லை யோங்கி, நம்ம வீட்டுக்கு போகலாமே, வீட்டில் போய் சமைச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ மின்னா, அம்மா ஏன் அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போ மின் இறங்கி சுகா கிட்ட போயிட்டு சுகாவோட லேப்ல ஏறி உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் 3 பேர் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்திருப்பீங்கல்ல, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மின் ஒரு குட்டி பால் வச்சு விளையாண்டுட்டே வந்திருப்பான். ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு தெரியாமல் அப்படியே போய் மோதி இருப்பான். ஸோ அந்த பர்சனுக்கு செம்மையாக காண்டா இருக்கும். அந்த பர்சன் அப்படியே மின்ன பிடிச்சி தள்ளி விட்டு, ஏய் கண்ணு தெரியாது உனக்கு, முன்னாடி எவ வரான்னு பார்க்காம என்ன பண்ணிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் மின் கிட்ட கோவப்பட்டு மின் அப்படியே தள்ளி விட்டுருப்பாங்க. நீங்கள் அங்கே ரிசப்ஷன் கிட்ட கேட்டுட்டு இருந்தபோது இந்த மாதிரி மின் லைட்டாக அழுகிற சவுண்ட் கேட்டோன்னே நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்க. அப்போது மின் கீழே விழுந்து கிடக்கான். அந்த பர்சன் மின்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் ஓடி போய் மின்னை தூக்கி அவனுக்கு அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கோவமாக அந்த பர்சனை திரும்பி பார்த்து, ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு குட்டி பையன் தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்கு இப்படியா தள்ளி விடுவீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. அந்த பர்சன் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, யார் அவ, இவ்வளோ நாள் நம்ம இந்த ஊரில் பார்க்கலையே, பக்கம் சும்மா கட்டையாக தான் இருக்கா, 2 குழந்தைக்கு அம்மா மாதிரியே இல்லையே அப்படி மைண்டில் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. அப்போ அந்த பர்சன், என்னடி என்ன ஓவரா துள்ளுற, பார்க்க செம்மையாக தாண்டி இருக்கா, எவ்வளோ ரேட் உனக்கு, வரியா அன்னைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் அந்த பர்சனை பட்டுன்னு அரைஞ்சிடுறீங்க. அந்த பர்சன் அப்படியே அந்த அரைஞ்ச இடத்த தொட்டு பார்த்துட்டு, பா நீ அரைஞ்சா கூட கிக்காக தாண்டி இருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை அங்கங்கன்னு டச் பண்ணியிருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்காது, நீங்கள் அப்படியே அங்கேருந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பர்சன் உங்களை விட்டுருக்கவே மாட்டார். அப்போ மின்னா அப்படியே அந்த குட்டி கையை வச்சு அப்படியே அந்த ஆளோட காலை தள்ளி விட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க என் அம்மாவை, என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். உங்கள் அப்பா என்ன பெரிய பிடிங்கயா வர சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு டாப் டு பாட்டம் பார்த்துட்டு போயிடுப்பான். இப்போது இதெல்லாம் இவங்கக்கிட்ட மின் சொல்லிட்டு இருக்கான். அப்பா அம்மாவை அங்கே இங்கன்னு பேட் டச் பண்ணாருப்பா, அம்மா பாவம் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இப்போது மின் சொல்கிறான். யூங்கி அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு அந்த டேபிள் ஒரு தட்டு தட்டுறான். நீங்கள் அப்படியே ஜர்க்காய் பயந்துட்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கிய பற்றி. இப்போ யூங்கி செம்ம கோவமாக அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறான். அப்போ நீங்கள் யூங்கியோட ஹேண்டை பிடிச்சிட்டு, யூங்கி ப்ளீஸ் எங்கேயும் போகாத, என் கூட இரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. உடனே யூங்கி அவன் கோவத்தெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்திட்டு அப்படியே அவங்க பேபியை தூக்கிக்கிறான். மின்னை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க. மின் உங்களை பார்த்து
மம்மி அழுகாத மம்மி அப்படி சொல்லிட்டு அவங்க காலை அப்படியே ரேப் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே மின்ன தூக்கிட்டு அவனை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. மின் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். மின் குட்டி பையனாக இருந்தாலும் அவன் சுகா மாதிரி தான். ஓரளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. ஸோ உங்களை ஹக் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். சுகாக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த ஸ்டேரிங் அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே கிரிப் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இவங்கிய பார்க்குறீங்க. உங்களுக்கு இவங்கிய பார்த்தா கொஞ்சம் பயம், திரும்பியும் பழைய மாதிரி மாறிடுவானோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூ ஹார்ஸில் அப்படியே வீடு வந்துருச்சு. ஸோ இவங்கி அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்க மேலே பெட்ஷீட்லாம் போட்டு அப்படியே கவர் பண்ணுறான். இப்போ மின்னா உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டுருக்கான். இவங்கி மின்ன பார்த்து, டேய் அம்மா பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இவங்க எங்கே போகிற? அம்மு நான் வந்துடுறேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே வெளியே போகிறான். நீங்கள் போகிற இவங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இவங்க நார்மலாக தான் இருக்கான். நீங்களும் அந்த இன்சிடென்ட் அப்படியே மறந்துட்டு உங்கள் பேபிஸ் கூட இவங்க கூடன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் ஈவினிங் டைம் சுகா டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் நியூஸ் பேப்பர், லாங் ஹேர், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். அப்படியே பிளாக் டிஷர்ட், கீழே அப்படியே ட்ரௌசர் போட்டு செம்ம அழகாக உட்காந்து பேப்பரை வாசிச்சுட்டே டிவி ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம். உங்கள் குட்டி பேபி கீழே உட்காந்து விளாண்டுட்டுருக்கு. ஸோ மின் ஸ்கூல் விட்டு வர டைம். ஸோ நீங்கள் மின்காக குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பப்போ இவங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ மின் தான் அப்படியே உள்ள என்ட்ரு ஆகுறான். இவங்கி அப்படியே மின்னை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உடனே மின் அப்பா அப்படி சொல்லிட்டு அவனோட பேக் ஈக எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இவங்கயோட மடியில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். இவங்கியும் அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்லடா மகனே ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். உடனே அவங்க குட்டி பொண்ணு மின்ன பார்த்த உடனே அப்படியே அவன் நடக்க முடியாமல் நடந்து வந்து சுகாவோட காலை பிடிச்சிட்டு இருக்கா. உடனே சுகாவும் வந்துட்டிங்களா மை பொசசிவ் குயின், உன் அண்ணாவை தூக்குனா உனக்கு கோவம் வந்துடுமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பொண்ணு அழகாக சிரிக்குது. உடனே இவங்கிய தூக்குற மாதிரி கை காமிக்குது. உடனே இவங்கியும் தூக்கி இன்னொரு லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே மெதுவாக பின்னாடி இருந்து இவங்கிய ஹக் பண்ணுறீங்க கழுத்தோட. அவங்க சிக்ஸும் இவங்கியோட சிக்ஸும் அப்படியே ஒட்டுற மாதிரி வச்சுட்டு, ஏய் என்னடா இது, நீங்கள் 2 பேரும் ஆக்குப்பை பண்ணிட்டீங்கன்னா நான் எங்கே உட்கார்றது, டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் மின் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே மின் அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ண மாதிரியே உங்கள் கழுத்தை பிடிச்சிக்கிறான். உடனே அந்த குட்டி பொண்ணும் நான் அப்படின்ற மாதிரி பேச தெரியாமல் அது இவங்களோட ஹேங்கை ஹக் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் 4 பேருமே செம்ம ஹாப்பியாக ஒரு மாதிரி ஃபில்லாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் குழந்தைங்க கூடயும் இவங்க கூடயும் விளாண்டுட்டு அப்போ நீங்கள் டேய் போடா போய் ஃப்ரெஷ் ஆகடா வந்தோன்னே அப்படியே உட்காந்துடுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மின்னோட மண்டையில அடிக்கிறீங்க. ஐயோ அப்பா பாருப்பா அம்மாவை அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை அடிச்சுட்டு ஓடிடுறான். பாத்தியா இத அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பொண்ணை நீங்கள் இறக்கி விட்டுட்டு நீங்கள் போய் இவங்களோட லேப்பில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு இதை பார்த்துக்கோ, இது என்னோட பிளேஸு புரியுதுல, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே இவங்க சிரிச்சுக்கிட்டே ஐயோ பேபிமா நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு ஓகேவா அப்படி சொல்கிறான். இப்போ நீங்களும் இவங்கையும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். நீங்கள் அப்படியே டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் இவன் எப்படி செத்தான், இது இவங்க எதுவும் பண்ணியிருப்பானோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே இவங்க திரும்பி பார்க்குறீங்க. இவங்க அந்த ஃப்ளாஷ் நியூஸை பார்த்துட்டு அவங்கள திரும்பி என்னடி எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க, அவனை தெரியுமா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்க அது இவன் தான் அன்னைக்கு என்ன ரெஸ்டாரண்ட்டில் எவன் தானா அது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு அப்படியே இவங்க திரும்பி பார்க்குறீங்க. இவங்க எனக்கு தெரியாதுடி, எனக்கு நீ சொல்லி தான் எனக்கே தெரியும்,
நீ அன்னைக்கு கூப்பிட்டல, அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே யூங்கியை பார்த்துட்டு, சே யூங்கியா இருக்காது, மாறிட்டான் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் யூங்கியோட செஸ்ட்டை அப்படியே ஹக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குறுகி ஹக் பண்ணி அந்த ஃப்ளாஷ் நியூஸை பார்த்துட்ருக்கீங்க. யூங்கி ஒரு ஹேண்டால் உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு ஹேண்டை அப்படியே அவன் மூக்கில் வர பிளட்டை அப்படியே தொடச்சி விட்டு ஒரு ஸ்மார்க்கோட உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான் யோங்கி. இப்போது யோங்கி உங்களை படுக்க வச்சுட்டு போயிருப்பான்ல ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் போயிருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்பான். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் ஃபேஸ் தெரியும். உடனே அதை அவனோட ஃபோனில் ஏற்றிட்டு இப்போ நேராக ஜின்னுக்கு தான் கால் பண்ணிட்டு, டேய் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பேன், அவனோட டீட்டெயில்ஸு, அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு எனக்கு உடனே தெரியணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடான். இப்போ ஜின்னும் அதை சர்ச் பண்ணி இப்போ யூங்கிக்கு அனுப்பிச்சி விடுறான். யூங்கி அதை பார்த்தோன்னு கமான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மோக்கோட இப்போது அந்த பர்சனை தேடி போயிருப்பான். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், அதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் லிஃப்ட் ஏறுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. இப்போ யூங்கியும் அப்படியே அந்த லிஃப்ட் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் அப்படியே உள்ளே போகிறாங்க. யூங்கியும் அப்படியே உள்ளே போகிறான். அந்த பர்சன் 13th floor ப்ளஸ் பண்ணிட்டு யூங்கியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ யூங்கி அப்படியே அந்த பர்சனை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்கான். அப்போ அந்த பர்சன் என்ன இவன் எதுக்கு முறைச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்து, ஓய் மிஸ்டர் அதுக்கு முறைச்சிட்ருக்கா. யூங்கி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த பர்சனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அங்கே இருக்க வாலில் வந்து அப்படி நெரிச்சிட்டு, என்னடா சொன்ன, என்ன சொன்ன, என் பொண்டாட்டி உனக்கு ரேட்டிங் கேட்குதா? ஏய் அவள் யார் தெரியுமாடா, அவன் என் பிரின்சஸ், அவளை போய் கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்க, அப்புறம் என் பையனை அடிச்சிருக்க, என் 2 உலகத்து மேலேயே கையை வச்சுட்டு நீ என்ன ஈஸியாக அப்படியே ரோட்டில் திரிஞ்சிட்ருக்க. உங்கள் அப்பா என்ன பெரிய புட்டிங்கன்னு சொன்னல, நிற்கிறேன் என்ன புட்டுங்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா, புட்டுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கான். அந்த பர்சன் சாரி சார் சாரி சாரி சார், நீங்கள் 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 என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஓ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலையோ, என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பேசுகிறேன்னு புரியலன்னு சொல்கிறியா? நான் யாருன்னு தெரியாமல் என் பொண்டாட்டி மேலே கையை வச்சுட்டா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனை அப்படியே இழுத்துட்டு போய் அடின்னு அடிச்சு அந்த பர்சனை அப்படியே அங்கே இருக்க ஃப்ரீசருக்குள்ளே அவனை போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்மார்க்கோட ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல், ஒரு ஹாப்பி ஈவில் ஸ்மைலோட அப்படியே அவன் வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். இது அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்களை ஒரு டைட் ஹக் பண்ணி ஒரு ஸ்மோக்கோட சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ஹக். நீங்கள் அப்படியே நிம்மதி யோங்கியை பார்க்குறீங்க. யோங்கி அப்படியே அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகி அவங்கள கீழே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே யோங்கியை பார்த்துட்டே இருக்கீங்க, யோங்கி அவங்கள பார்த்துட்டே இருக்கான். ஓகே ஆர்மீஸ், இந்த பார்ட்டை இந்த எஃப்எஃப்பை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த லாஸ்ட் பார்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஆக்சுவலாக இதில் வந்து இவங்க திருந்தி மாறலாம் அப்படி தான் யோசித்து வச்சுருந்தேன். பட் ஒரு சைக்கோ எப்படி மாறுவான் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் நான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்கேன். உங்களுக்காக வந்து அவனை மாற்றிக்கிறான், பட் வந்து மற்றவங்களுக்கு அவன் அப்படி தான், சைக்கோ தான். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகேடா, பாய் பாய், லவ் யூ.